வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. Praise the Lord. இன்றைய வேத வார்த்தை எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், கோபம் கொண்டாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயமா கோபம் வரும். யாருமே கோபம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கோபத்தின் நேரத்துல எந்த தப்பும் பண்ணிடாதீங்க, எந்த பாவமும் பண்ணிடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு பெரிய பெரிய பிரச்சனை சிக்கிருக்கிற ஜனங்களை நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கோவத்துல நான் பேசின பேச்சு இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், கோவத்துல நான் செய்த காரியம் இப்போ நான் இங்க இருக்கிறேன். சிலர் சிறைச்சாலையில் இருக்கிற சகோதரர் நீங்க போய் கேட்டீங்கன்னா, சார் ஒரு 10 நிமிஷம் கோவத்துல செஞ்ச காரியம் இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அப்போ கோபம் ரொம்ப ரொம்ப மோசமானது. இன்றைக்கு குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது, செப்பரேஷன் கோவத்தினால. கோவத்தில் எடுத்த முடிவு குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. கோவத்தில் செய்த காரியம் அநேக பேர் ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறாங்க. எனவே கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றாரு, கோவத்தினால நீங்க பாவம் செஞ்சிடாதீங்க. ஒருவேளை கணவனும் மனைவியா நீங்க இருக்கலாம். உங்க 2 பேருக்குள்ள வந்த பிரச்சனைனால நீங்க தேவையில்லாத காரியங்களை, நான் குடும்பத்தை விட்டு போயிடுறேன், வீட்டை விட்டு போயிடுறேன், வேற ஏதாவது ஒரு நபரை தேடிக்கிறேன், இல்லை, அது பிரச்சனை கொஞ்ச நேரத்துல போயிடும். தப்பான முடிவுகள் எடுக்கிறதுனால இன்றைக்கு குடும்பங்களை இழந்தவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகள், அப்பா அம்மா என்ன இதை சொல்லிட்டாங்க, அதனால நான் கோவத்தினால நான் வீட்டை விட்டு போயிடுறேன், அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை, அதை விட அங்க நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால கோபம் வரலாம். கோபம் வரும்போது நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. என்ன பண்ணணும்? கோபம் வரும்பொழுது அப்படியே கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆண்டவராக இயேசப்பா அவனுடைய கல்வாரி பாடுகளை சிந்திச்சு பாருங்க. அவர் நமக்காக அவர் பட்ட காயங்கள், அவருடைய பாடுகளை கொஞ்சம் தியானிங்களேன், கொஞ்சம் சிந்திங்களேன். அப்படியே நம்முடைய கோபத்தை எல்லாம் ஆண்டவர் தணிச்சிருவாரு. கோபத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா காரியத்துக்கும். உங்களை பிசாசு பாவத்தில் தள்ளுறானா அல்லது ஏதோ ஒரு காரியம் செய்கிறானா, நீங்கள் உடனே உங்கள் சிந்தனையை தான் பிசாசு பிடிக்கிறான். உடனே உங்கள் கல்வாரி காட்சி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்து அப்படி அதை நினைச்சுக்கும் பொழுது உங்களுடைய கோபம் தணிந்து விடும். ரொம்ப நார்மல் ஆகிடும். 10 நிமிஷம் கோபம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்களே நார்மல் ஆகிடுவீங்க. அதனால கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அதே வசனம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள் முன்பாக உங்க எரிச்சல் தனிய கடவுது. அதாவது சன் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி, நைட் ஆகிறதுக்கு முன்பதாகவே உங்க குடும்பத்தில் ஒப்புரவாயிடுங்க. கோபத்தை தனியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.